இஸ் ஷி பிளானிங் டு என்டர் த இண்டஸ்ட்ரி? எங்கள் அம்மாவில் இல்லை. வெரி குட், நல்லது. அந்த ஃபேஸும் இல்லை, ஃபிகரும் இல்லை. முதல் நாளே அவரை சவுக்கால் அடிக்க வேண்டிய சீன் வச்சாங்கடா. எனக்கு கையெல்லாம் உதறிடுச்சு. தேவர் மகன் வந்துச்சு எனக்கு. அதில் முதல்ல வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மீனா பண்ண வேண்டியது ரேவதிக்கு மேடம் கேரக்டர். ஓகே. நான் கௌதமி மேடம் கேரக்டர். ஓகே. சாந்தி நல்ல அடி, நிறைய காசு வாங்கியிருக்கேன். அங்கிள் சும்மா இருங்க அங்கிள், எனக்கே இங்க உதறுது, நீங்க வேற போட்டு எதுக்கு இப்படி வைத்த பேசுது ஏற்கனவே எனக்கு அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், ஓகே ஒரு படம் நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அது இன்னி மட்டும் பாப்பா போயிடுச்சுப்பா, விட்டுக்கும் போக முடியல. நெக்ஸ்ட் ராசுகுட்டிக்கு கேட்கும் போது தேவர் மகன் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அட போங்கடா, சே இந்த பொண்ணோட என்ன டேட்டே கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் வேலையை பார்க்காதான் நம்மளோட அப்படின்னாரு பாக்யராஜ் சார். என்ன இன்னைக்கு வந்து கனெக்ட் வித் ஸ்ரீ, யார் கூட கனெக்ட் பண்ணுறது, நம்ம யார் கூட கனெக்ட் பண்ணுறோமோ அது கரெக்டான கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா கரெக்டான பாசிட்டிவான விஷயம் வெளியே வரும். ஸோ லைஃபே ஹவ் யூ கனெக்ட் டு பீப்புள் வித் ஹூம் யூ கனெக்ட் தான். ஸோ இன்னைக்கு நான் யார் கூட கனெக்ட் பண்ண போகிறேன்னா எங்கள் அக்கா ஐஸ்வர்யா அக்கா கூட. அக்கா, எனக்கு தோன்றதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்டுருவேன், சரிங்களா? எஸ் கண்ணா, தாராளமாக, உனக்கு இல்லாத உரிமையா? இப்போ அக்காவோட அம்மா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க இல்லையா? லக்ஷ்மி மேடம் பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம லெஜெண்ட். ஆமாம், நான் வந்து சவுத் இந்தியாவில் சொல்கிறேன், இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஒரு லெஜெண்ட் அவங்க. அவங்க வந்து குணச்சித்திரமாக இருக்கட்டும், என்ன கேரக்டராக இருக்கட்டும், அவங்க போலீஸாக அக்கா, அவங்கள வந்து போலீஸாக பார்த்தாலும் அப்படி இருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு ஒரு ஐயராத்து மாமியை பார்த்தாலும் அப்படி இருப்பாங்க, அவங்கள ஒரு கலெக்டராக பார்த்தாலும் அப்படி இருப்பாங்க. அப்படி ஒருத்தங்க இப்போ புலிக்கு கோல்டன் ஹீரோ சினிமாவில் அவங்களுக்கு கிடைச்ச கேரக்டர்ஸ்லாம் அமைஞ்ச மாதிரிலாம் வந்து சான்ஸே இல்லை. அவங்கள மாதிரி யாரும் நடிக்கவும் முடியாது. அது யார் யார் கூட, அதாவது எம்ஜிஆர் கூட நடிக்கும் போது அவருக்கு தகுந்த மாதிரி, சிவாஜி சார் கூட நடிக்கும் போது அவருக்கு தகுந்த மாதிரி, நெட்ரிகன்ல ரஜினிகாந்த் சார் கூட நடிக்கும் போது, கமல்ஹாசன் சார் கூட, அது அது அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு புலிக்கு பிறந்த இன்னொரு புலி டைகர். பூனை தான். இங்க இல்லக்கா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இங்கதான் பிரச்சனை என்ன தெரியுமா ப்ராப்ளம் ஸ்ரீ? ஒன்று மாத்திரம் நீ புரிஞ்சுக்கணும். நெப்போ கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாரு. ஃப்ராங்க்லி தே ரியலி டோன்ட் டிசர்வ் திஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் ஆனஸ்ட்லி அட்லீஸ்ட் இன் மை கேஸ் நான் நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் நோஸ் என் முகரக்கட்ட அந்த மாதிரியும் கிடையாது. நமக்கு பார்டர் தாண்டி இருக்கிற ஃபேஸாக சின்ன வயசில் குலுக்கு ஒரு மஞ்சு ஆண்டி முதற்கொண்டு அம்மாட்ட சொல்லுவாங்களே, இஸ் ஷி பிளானிங் டு என்டர் த இண்டஸ்ட்ரி? எங்கள் அம்மாவில் இல்லை. வெரி குட், நல்லது. அந்த ஃபேஸும் இல்லை, ஃபிகரும் இல்லை, எக்கச்சக்க ஹைட் வேற. இங்க சும்மா இருங்க. ஐம் டெல்லிங் யூ, ஐ ஸ்வேர் இட் இஸ் வெரி அக்லி. நீ எல்லாம் பார்த்ததுல போட்டோ நாங்க மீரால இருந்து பார்த்துட்டு அதெல்லாம் 19ல. ஓகே, தட் இஸ் தேங்க்ஸ் டு பிசி ஸ்ரீராம். யூ மஸ்ட் தேங்க் ஹிம் ஃபார் த ஃபோட்டோகிராஃபி. அவனே கழுவி ஊற்றுவான். நிரோஷாலாம் என்ன அமேசிங் ஸ்கின் தெரியுமா? உன் ஃபேஸை பாரு, எனக்கு அந்த ஃப்ரெக்கிள்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ இட் வாஸ் நெவர் என்னோட இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஆப்போசிட். ஐ வாஸ் சூப்பர் இன் ஸ்டடி, சூப்பர் இன் ஸ்போர்ட்ஸ். ஸ்கூல் நீங்க? பாஸ்டன். 10th எல்கேஜி டு 10th பாஸ்டன் மெட்ரிகுலேஷன். 11th and 12th ஆதர்ஷ் வித்யாலயா குரூப்காக மாற்றினேன். நான் படிப்பில் நான் நல்லா படிப்பேன். லைக் இன்னும் மெரிட் கார்டு ஹோல்டர், டபுள் ப்ரொமோஷனு, அந்த மாதிரி. அண்ட் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஸ்கூலில் டெஸ்டிமோனா, ஆத்தலோ பிளே எல்லாம் வந்து நடிப்பு கிடையாது. டான்ஸ் வந்து பரதநாட்டியம் டான்ஸரே தவிர கேமரா முன்னாடி வந்து நான் அம்மா படுற கஷ்டம்லாம் பார்த்துருக்கேன். லைக் இப்போ ஷூட்டிங் போனோம்னா அவங்க ஓடும்போது முள்ளு குத்துறது, அடிபடுறது. ஸோ இது ஒரு வெளியில் பார்க்குற மாதிரி. மேஜிக் ஆஃப் சினிமா எப்படின்னா, அவங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ணது ஃபுல்லாக டிஸ்னி படங்களுக்கு, சிட்டி சிட்டி பேங் பேங், சவுண்ட் ஆஃப் மியூசிக்கு. ஸோ மேஜிக் ஆஃப் சினிமா சும்மா பார்க்க பிடிக்குமே தவிர அதில் நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் இந்த ஃபீல்டு எப்படி அப் அண்ட் டவுன், what kind of a name actresses have, how they talk about it. Even that time, not everybody, but one or two children are cruel in school itself. ஸோ அவங்க பர்சனல் லைஃப்பில் வரதெல்லாம் நம்மளை வந்து கமெண்ட் பண்ணுறவங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளாரே நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு. எல்லாருமே டாக்டர் ஆக நினச்சாங்க. 10th கிளாஸ் ரேட் டிசெக்ஷனில் உமாக்கி விட்டேன். அத்தோட வந்து ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டாரு, இது ரேட்டுக்கே இந்த கேஸுன்னா அனாட்டமி ஃபிசியாலஜி தான் ஒர்க் அவுட் ஆகாது,
வேற ஏதாச்சும் படிக்க சொல்ல. ஸோ அட்லீஸ்ட் ஓகே ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட நியூட்ரிஷன் டயட்டிசம் சால்ட் அனாலிசிஸில் கெமிஸ்ட்ரி லேப் கொளுத்தி விட்டேன். கெமிஸ்ட்ரி லேப் நானா கொளுத்தல. அது காப்பர் சல்ஃபேட் டிஸ்டிலேஷன்ல சல்ஃபியூரிக் ஆசிடும் காப்பரும் பாயில் ஆகணும். என்னோட கோனிக்கல் பீக்கர் தானா வெடிச்சிச்சு. பக்கத்துல இருக்கிற பொண்ணு சும்மா இருக்காம அவ ஓவர் ரியாக்ஷன் கொடுத்தால பாரு டொப்பு 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 டொப்புன்னு செயின் ரியாக்ஷனா எல்லாம் வந்து பத்திக்கிச்சு. அப்பதான் பாட்டி வந்து பெரி மேசன் நாவல்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த லா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, பிரின்சிபல் கூப்பிட்டு, சாந்தமீனா ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் யூ ஷிஃப்ட் டு ஆர்ட்ஸ். சயின்ஸ் அண்ட் யூ நாட் ஹேப்பனிங். வி கேனாட் அஃபோர்ட் எனி ஆக்சிடென்ட்ஸ் எனிமோர்னு மொத்த டேபிளும் பத்திக்கிச்சு. அப்பதான் நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், அட்வான்ஸ்டு இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி எடுத்து லா படிக்கிற குரூப்புக்கு மாறினேன். கம்ப்யூட்டர்ஸ் வாஸ் ஆல்வேஸ் அ ஃபேசினேஷன். சைட் பை சைடு அந்த ஒரு கோர்ஸ் இங்கே பண்ணியிருந்தேன். ஸோ பிளானே டிப்பிக்கல் அந்த 70s கிட் வாட் லைக் தட். எங்கள் கம்யூனிட்டியில் லைக் அமெரிக்கா போயிடணும், அங்கே சமத்தா ஒரு மாப்பிள்ளை பார்த்துடணும், 3 குழந்தை பெற்றுன்றணும், 2 நாய், ஹவுஸ் வித் பிக்கெட் ஃபென்ஸு. அப்புறம் அதுங்கெல்லாம் யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் ஒன்று திருப்பி வந்து ஏதோ ஒரு குருவாயூர் இல்லை திருப்பதியில் ஒரு வீடு வாங்கின்னு கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு ஆத்துக்காரோட சமத்தா வாழ்ந்துடணும். திஸ் வாஸ் த பிளான் நான் போட்டது. 12th எல்லாம் முடிச்சுட்டு கோத்தாரியில் செக்ரட்டேரியல் கோர்ஸ் தான் பண்ணணும்னு எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் அப்ளை பண்ணாச்சு. அமிச்ச அத்தனையிலுமே எல்சாட் ஸ்கோர்லாம் வந்து 190 மேலே, டிஸ்டிங்ஷன் பாஸு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் எல்லாமே சர்டிஃபிகேட் இல்லை. அப்போல்லாம் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தானே போனோம். போய் எல்லாம் அப்ளை பண்ண அத்தனை காலேஜ்லேயும் அட்மிஷன் ஸ்காலர்ஷிப் யூஎஸில் ரெடி வெயிட்டிங்கு. அப்போ இந்த மாதுரி தீக்ஷித் ஏகதோத்தின்னு ஒரு பாட்டு பண்ணிச்சு பாரு. ஆமாம், அந்த பாட்டை வந்து நான் கொத்தாரி அகாடமியில் டான்ஸ் ஆடினேன். நாங்கள் எல்லாமே டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம். கோரியோகிராஃபிலாம் நம்ம பண்ண அப்படியே காப்பி அதே மாதிரி அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு அந்த செக்ரட்டரியல் கோர்ஸ் பண்ணேன். அதை வீட்டில் சிவச்சந்திரன் சாருக்கு தப்பி தவறி நான் ஆடி காமிச்சிட்டேன். அவங்க அந்த டைம் அம்மாவும் சிவச்சந்திரன் சாரும் படம் எடுத்துட்டு இருக்காங்க கனடாவில். ஸோ ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு கேர்ள்ஸுக்கு. டைலாக் வந்தா இது வர நான் பக்கத்துல இருந்து டைலாக் கேட்டுன்னு இருக்கேன். எனக்கு கன்னடா ஃப்ளூவெண்ட்டாக வரும், படிக்க தான் தெரிய தவிர ஃப்ளூவெண்ட்டாக வரும். எனக்கு மெமரி பவர் சூப்பர். எனக்கு அது ஒண்டி தான் ப்ளஸ் பாயிண்ட், எலிஃபென்ட் அண்ட் மெமரி. ஸோ டைலாக் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. நான் இந்த டான்ஸ் எல்லாம் முன்னாடி அம்மா அம்மா சார் உட்கார், பாட்டி எல்லாம் உட்கார் பாரு, நான் இதான் பர்ஃபார்ம் பண்ண. இந்த மாதிரி தீக்ஷித் எக்ஸ்பிரஷன் எல்லாம் நம்ம காப்பி அடிப்போம். ஸ்ரீதேவி மாதிரி ஃபேன்ஸும் அந்த காப்பி அடிக்கிறது மாத்திரம் கரெக்டாக வரும். குரங்கு கூட தான் காப்பி அடிக்கும். அதுக்காக நம்ம ஆக்ட்ரஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. சும்மா இருங்க. அண்ட் சக்ஸஸ் நீ எப்பவுமே பார்த்தனா அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் தான் லெஜெண்ட் ஆவாங்க. பாட்டி கூட லெஜெண்ட் எல்லாம் இல்லை. 2 படம் பண்ணாங்க, அப்புறம் மேரிட், அப்புறம் மதர் ரோல்ஸ் தான் பண்ணாங்க. அம்மா மட்டும்தான் லெஜெண்டு. ஸோ அதே இப்போ எங்கள் அம்மாவுக்கு பையன் பிறந்திருந்தானா சக்ஸஸ் வந்திருக்கும். நீ சேம் செக்ஸ் நீ பார்த்துன்னு வச்சுக்கோ. இப்போ நீ பார்த்தனா நம்ம இண்டஸ்ட்ரியில நீ எடுத்துக்கோ, ஃபாதருக்கு பெட்டர் ரோல். அது பிரேக் பண்ணது சிவகுமார் அங்கிள் ஃபேமிலி மட்டும்தான். அப்பா சன்ஸ் போத் சக்ஸஸ் வந்தது. இல்ல நீ பார்த்துன்னு வச்சுக்கோ, சத்யராஜ் சாருக்கு இப்போ கேரக்டர்ஸ் வருது. பட் sadly சிபி டசன்ட் ஹவ் மெனி ஃபிலிம்ஸ் தோ இஸ் வெரி டேலண்டட் ஆக்டர். அமிதாப் பச்சனுக்கு இன்னமும் ரோல் இருக்கு. பட் அபிஷேக் பச்சன் டசன்ட் கெட் மூவிஸ் பிகாஸ் சேம் இது ஜான்வி அண்ட் ஸ்ரீதேவி. ஆமா, இட்ஸ் நாட் வெ நாட் டேலண்டட் அப்படின்னு இல்லை. பட் அந்த அந்த மேஜிக் அண்ட் அந்த கரிஸ்மா ஆஃப் லைக் அந்த சக்சஸ்ன்னு இருக்கு பாரு, அது குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் அந்த அமோகமான ஜாதகம் அமையும் பாரு. அது அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த தொட்டதெல்லாம் பொண்ணுங்கிற மாதிரி அமையும். ஸோ நான் வந்து வேறு ஃபீல்டில் போயிருந்தேன்னா நான் எப்போவுமே அகாடமிஷியன் அண்ட் ஸ்போர்ட்ஸு. நான் என்னோட லைஃப் வந்து ஒரு ஒரு லா ஃபார்மில் இருந்துட்டு ஒரு சிஇஓவை கார்பரேட் இதில் இல்லைன்னா டேட்டா பேஸில் சூப்பர் எஃபிஐயில் இருந்து உட்காந்துட்டு எல்லாரோடது இந்த கீக் இருக்கு பேர், கண்ணாடி போட்டு அத்தங்களோட டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி கீக்கு தான் நான் டைப்பு. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கீக்கு இந்த இப்போ கவர்ச்சி அதெல்லாம் டான்ஸ் மாஸ்டருங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை பார்த்து காப்பி அடிச்சிருவேன். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த டைலாக் சொல்லும்போது நான் தப்புன்னு நாக்கில் சனி வேற எதுவுமே இல்லை. உனக்கு சரஸ்வதி விளையாட சனி சனி விளையாடிடுச்சு. சந்திராஷ்டமமாக இருந்திருக்கும். நான் என் வாயை திறந்து எங்கள் பாட்டிக்கிட்ட இல்லை என்னது என்ன சொல்லி ரொம்ப அழகாக நடிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எங்கள் அம்மா கூட எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் என்ன இவனுங்களுக்கு எதுவுமே வரமாட்டேங்குதேன்ட்டு நான். எங்கள் அம்மா அதை கேட்டாங்க, ஓ உனக்கு பெருசாக வர மாதிரி அப்படின்னு. என்னது டைலாக் தானே சொல்கிறது, நம்ம வந்து சொல்லணும் டைலாக், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அங்கே ஸ்டேஜ்லலாம் நாங்கள் நடித்தது இல்லையாக்கும். அப்படிங்களா, நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தால் வந்து பண்ணி காட்டு அப்படின்னாங்க எங்கள் அம்மா. சரி நான் உடனே வந்துட்டுல இந்த டோர் பின்னாடி நின்று சிவன் சார்ட்ட கேரக்டர் என்ன சொல்லுங்கள், சீன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன சார் அப்படி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே அப்படின்னு டோர் பின்னாடி போய் சொல்லுங்கள் ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு. நான் ஆக்ஷன் சொன்னார். நானும் கன்னடாவில் வந்து தப்பு 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 கரெக்டாக டைலாக் சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் சிவச்சந்த் சார் தான் சொன்னார், நல்லா நடிக்கிற சாந்தி, ஒரு படம் நம்ம இந்த படம் மாத்திரம் பண்ணிட்டு அப்புறம் நீ யூஎஸ், பிகாஸ் அப்போல்லாம் ஃபாலில் டைமில் தான் ஆரம்பிக்கும், செப்டம்பர் மேலே தான் கிளாஸு. திஸ் வாஸ் இன் ஜான்வரி ஆர் சம்திங்.
அப்பலாம் படங்க சீக்கிரம் முடிஞ்சிரும். நம்ம படத்த நடிச்சுட்டு நீ போயேன் யுஎஸ்க்கு அப்டின்னாரு. அப்புறம் நீ படிக்க போ. எப்படியும் போக தானே போற. பட் நல்லா இருக்கு. கேரக்டர் ஃபிட் ஆகுது. கரெக்ட்டா இருக்கு. என்னோடதுல இத்தன பொண்ணுங்க டெஸ்ட் இருக்கு. நீ நல்லா பண்ற பண்ணு அப்டின்னாப்புல. நான் என்ன நெனச்சேன், ஓகே ஒரு படம் நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, அதுவே இன்னி மட்டும் பொழப்பா போயிடுச்சுப்பா. விட்டுவும் போ முடியல. அக்கா இங்க இருந்து பெரிய அந்த சக்சஸும் பார்க்க முடியாத அக்கா மாரி, சக்ஸஸ விடுக்கா. நான் நித்திய சக்ஸஸ் கண்டம் பூர்ணாயுசுங்கிற மாரி ஆனா இருக்குது இல்ல. வாழ்க்கைங்க. நீங்க எவ்வளோ டேலண்டட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். டேலண்ட் இருந்தாலும் ஸ்ரீ, இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் 3 கேட்டகரி தான். 1 லெஜெண்ட். இது எப்பவுமே சொல்லுவேன். 2வது த்ரைவிங் ஆர்டிஸ்ட்ஸ். அதாவது சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட். த்ரைவிங் சூப்பர் ஸ்டார்ஸ். தி ஒன் தட் ஹவ் காட் இட் ஆல். தி மனி, தி ஃபேம், தி கிளாமர், தி சக்சஸ். லைக் அவங்க ஒரு 100 படம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுல 2 ஃப்ளாப் ஆயிருக்கும். இல்ல 5 ஃப்ளாப் ஆயிருக்கும் அவ்வளோதான். மத்த 95 ஹிட் அந்த மாதிரி. 3வது கேட்டகரி சர்வைவிங் ஆர்டிஸ்ட். 3வது கேட்டகரி தான் நானு. நம்ப. Only we are surviving. We are not thriving. ஆமாமா. All of them. Where is the bungalow? Where is the Gaadi? Where is this thing? What? You have one vehicle for more than 10 years. I am vehicle free. So, thriving artist. Suppose, imagine if I was in a Boston law firm, US, or a professor in Harvard. Imagine the house அங்க இருந்திருக்கும். The way my life, how it would have been. ஆமாமா. இங்க அது இப்படி, 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 இப்படி ஜானேர்னா முழசம் இருக்குது. ஏய்! சரி யூடியூப்ல சம்பாதிக்கணும். அங்கேயும் கழிவு ஊத்துறவங்களுக்கு தான் மில்லியன்ஸ் வியூஸ் போகுது, கன்டென்ட் போகுது. நம்ம சின்சியரா கிரியேட் பண்ணா நம்மள மாத்திரம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அழிக்கிறவங்க தான் பார்க்குறாங்களே தவிர, உருவாக்குறவங்கள யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னடா ஒருவேளை தோணும். அதுதான் இந்த இன்டர்நேஷனல் பேக்கிங் சர்டிஃபிகேட் எடுத்தது. இன்னைக்காவது ஒரு முடிஞ்ச ட்ரீம் மொத்தமா என் பூனைங்க அது ஒன்று தான் லாஸ்ட் அட்டாச்மெண்ட்டு. இல்லைன்னா அதையும் தூக்கிட்டு போற மாரி இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா கிளம்பி எனக்கு அந்த பேக்கிங் சர்டிஃபிகேட் நியூசிலாந்து, யுகே, ஆஸ்திரேலியா ஆல் ஓவர் நான் புழிஞ்சே பொழச்சிருவேன்டா நான் பேக்கரியில. எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் இல்ல. எனக்கு இருக்கு மச்சான். நான் எங்க வேணாலும் சமைச்சு பொழச்சிருவேன். வாய்ஸ்னோனே அம்மாக்கு ஒரு பெக்யூலியர் வாய்ஸ். ஆ. உங்களுக்கு அதுவும் வேர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை மதர்ஸ் வாய்ஸ். நீ நீங்களாவே இப்படி நடக்காதீங்க. Moms, everything best of my mother, I got the worst. I swear, it's like misfit in the industry also. அக்கா நீங்க இண்டஸ்ட்ரிக்குன்னு எப்படி யாரை ஹேண்டில் பண்ண அதெல்லாம் அதெல்லாம் இல்ல. வந்து அதெல்லாம் அம்மாக்கு இல்லக்கா. ஐ காண்ட் ஷே நோ பேஷன்ஸ் வித் தீஸ் பீப்புள். இல்ல. ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன மாரி அமையறது தான் தவிர, மிஸ்ஃபிட் கிஸ்ஃபிட்லாம் கிடையாதுங்க. நீங்க பாருங்க, மீரா எந்த வருஷம் வந்தது? 90 90. மீரா வரும்போதெல்லாம் நீங்க வந்து நான் 19 வயசுல எல்லாரும் நல்லா தான் ஆ இருப்பாங்க. சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. சத்தியமா நீங்க பிசி ஸ்ரீராம் போட்டோகிராஃபில, இத்தன பேர் பார்க்குறாங்க. தோட்டா தரணி செட்டுல, இளையராஜா மியூசிக்ல. சரி இன்னைக்கு இருக்கிற நம்ம கிட்ட இருக்க இந்த 2 லைட்ல, இந்த கேமரால பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன அழகுன்னு. தட்ஸ் சைலன்ட் மேக்கப். அதாவது செல்ஃப் டேமேஜ்ன்னு பண்ணிட்டு நீங்களே நோ செல்ஃப் டேமேஜ். எனக்கு லுக்ஸ் வந்து ஸ்கிப்ட் ஒன் ஜெனரேஷன் இன் மை ஃபேமிலி. கேவ் இட் பியூட்டிஃபுல் பிரெயின்ஸ், மூளை அண்ட் சூப்பர் ஹார்ட் மச்சான். அக்கா 3 பட் இருக்கு. ட்ரெடிஷ்னல் அந்த நீ பாரு அந்த நடிகைக்கு இருக்கிற அந்த கண்ணு, அக்கா அந்த அது மூக்கு, அந்த அது அழகு, ஹைட்டு ரேம்ப் மாடலிங் அப்போ இருந்தா கூட சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஹைட்டுக்கு ரேம்ப் வாக் சூப்பரா அது நான் ரேம்ப் மாடலிங் போய் நல்லா பண்ணேன் நானு. அப்பவே சுமன் ரங்கநாதன் ஒரு பொண்ணு இருந்தா. ஷி தெரியும், பெங்களூர் மாடல். தெரியும். Suman took me and I did a couple of modeling shows, for Prasad Bidappa and all. So what legs, what height, what a walk, all the anga rocked as a ramp model. ஆக்டிங் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது வேற. நீ மீரா நல்லா மிமிக்ரி பண்றங்கிறதுனாலன்னா குரங்கு கூட தான் மிமிக்ரி பண்ணும். குரங்கு சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா? சும்மா இருங்கக்கா. அக்கா அதான்டா உண்மை. பிராக்டிக்கலா புரிய மாட்டேங்குது இல்லக்கா. உங்களுக்கு. அதே ஃபீல்டுல அதே செக்ஸ் நெறைய நேரம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த சக்சஸ் வரவே வராது. அக்கா நீ நம்ம பாரு, நீ ஹிஸ்டரி எடுத்துக்கோ. அது நான் என்ன சொல்றேன்னா, ஃபேமிலில ஒரு லெஜெண்ட் அது ஏதோ வந்து ஒரு அமைப்பு அது நம்மளுக்கு இல்லன்றத தவிர, டேலண்ட் இல்ல, அழகு இல்லன்னுலாம் வந்து கிடையாது. அது வந்து அது லைக் ஒரு ஆக்ட்ரஸுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் லுக் என்னன்னு ஒரு திறமைன்னு ஒரு அப்படிலாம் அந்த கிடையாது. ஒரு கவர்ச்சி அப்படி சும்மா என்னது வந்து என்ன பார்த்துல ஒரு கவர்ச்சி தான் பட்டதுல மச்சான் இவன் அடிக்காம இருந்தா போறோம் அக்கா அப்படின்னு பயந்து அக்கா, ஓடுன நான் தானே திருப்பி தவிர. சொல்றேன். எனக்கு நாங்க இருந்த டைம்ல இப்ப அக்கா ஓகேவா? அப்ப நாங்க 90ல அது பண்ணும்போது பசங்க பேசும்போது மீராக்கு அவங்களுக்கு என்ன ஃபேன்ஸ்? மீரா மட்டுமா? நான் எத்தன படம் சொல்ல முடியும்? அப்படியே சொல்லிட்டே போலாம். நீங்க மீரா எனக்கு என்னன்னா எ எ அ அ அக்கா மீரா வந்து உங்களுக்கு வந்து பி.சி. ஸ்ரீராம் சார் தானே டைரக்டர். ம். அது ஆல்மோஸ்ட் இந்த மேட் மேக்ஸோட ஃபீல்ல வரும் அந்த படத்துல கிளைமாக்ஸ்லாம். ஆமா. ஹி வாஸ் லைக் அந்த கார் அந்த ரேஸ் அப்பலயும் அதெல்லாம் கொண்டு அக்கா வந்திருந்தோம். உங்களுக்கு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு அமைஞ்ச மாரி ஒரு சாங் இன்னைக்கு வரைக்கும் ஓ பட்டர்ஃப்ளை சாங் வந்து எங்க போனாலும் அதுதான்டா போடுறானுங்க. அந்த மாரி ஒரு சாங் திருப்பி இப்போ அது ஆனா நீ சொல்ற நீங்க மாதிரி தான் எனக்கு வாழ்க்கை அப்ப இருந்து இப்ப இருந்துல்ல. அட் 55 லிசனிங் டு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஐ ஃபீல் ஸ்டூபிட். அக்கா ஐ அம் சும்மா லைக் இருங்க. ஐயோ ப்ளீஸ்
ச்சே, ச்சே. 18, 19ல பட்டர்ஃப்ளை போடுறீங்கடா. எங்கேயாவது இன்னைக்கு இருக்கு. ஃபங்ஷன் பண்ணா இன்னைக்கு கூட நம்ம எங்கேஜ்மெண்ட் ஓ பட்டர்ஃப்ளை டேய் அது முடிஞ்சிருச்சுடா. ச்சே, ச்சே. அப்படா இது பிராக்டிகாலிட்டிக்கு வாங்கடா. ஷமிதா அப்படிதான். நான் சொல்லுவேன், "நீ வந்து ஒரு படம் பண்ணாலும் அந்த படத்தோட சாங்ஸ் இப்ப தோடா தோடா சாங் சொல்லுவேன்." ம். இப்ப அவளும் அதேதான். "இல்ல, இல்ல ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து இந்த நான் சொன்னேன், "பா பா 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 ஷமிதா மாரியே பேசிட்டு இருக்க." ஐ மீன் நீங்க Shamita is beautiful. What's wrong with அக்கா you? நீங்களும் பியூட்டிஃபுல். ஷமிதா பியூட்டிஃபுல் Shamita மூக்கு மொழி all அர்ச்சனம் ப்ளீஸ். அக்கா ஷமிதா பியூட்டிஃபுல் தான். நீங்களும் பியூட்டிஃபுல். நீங்க சும்மா இருங்க. That she's got lovely eyes, lovely lashes and all like. இங்க அந்த அந்த ஐஸ் அண்ட் மூக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது கேமரால வந்து அது இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு. அது வந்து எஸ்பெஷலி ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹீரோ இட் டசன்ட் மேட்டர். பட் ஒரு ஹீரோயினுக்கு வந்து அந்த கண் பார்வை, அந்த நம்ம சொல்லுவாங்க லவ் லுக் குடுங்கன்னு. நமக்கு வரவே வராது. அப்புறம் புலி சரோஜாக்கா, நீங்க நம்ம லலிதா சொல்லுவீங்க. மணி நீங்க டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் வந்து பார்த்துட்டு, ஐஷு இப்படி பண்ணிட்டு இப்படி பாருன்னு. ஓகே. அப்புறம் இரு அப்படியே மறுபடியும் இன்னொரு தடவ பண்ணு. ஓகே டேக் அப்படின்ட்டு அப்படியே அப்படி காமிச்சிருதே தவிர, அந்த ஒரு கவர்ச்சின்னு அந்த ஒரு இன்னைக்கு அந்த இன்னைக்கு ஃபெம் இல்ல, 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 ஃபெட்டால்ன்னு இல்ல நான் சொல்லுவாங்க சொல்றேன். பாரு. இன்னைக்கு பார்க்கிறவங்கலாம் என்ன பண்ணுங்க. நான் டாம் பாய் பாதி இப்படி அழுது பைக் ஓட்ட சொல்லு நீ ஐ ஆமா. அம் ரெடி. இல்ல மரம் ஏற சொல்லு ரெடி. எங்க அம்மா சொன்ன மாதிரி பாட்டி சொன்ன மாதிரி அம்மாட்டாங்க பாரு கிஷ்கிந்த காண்டத்துல பிறந்திருக்கும் போல இருக்கு தொங்கின்னு இருக்குன்னு. நான் நேச்சர் இன்னைக்கு இயற்கை ரஃப் அண்ட் டஃபா அது இருக்கிற ஓகேக்கா. பர்சன் பட் நான். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இது முடிச்சதுக்கு அப்புறம் போய் YouTubeல "ஓ பட்டர்ஃப்ளை" சாங் பார்க்கட்டும். பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றது கரெக்ட்டா, நாங்க சொல்றது கரெக்ட்டான்னு அவங்களே அவங்களே முடிவு பண்ணட்டும். நீங்க சைலன்ட்டா இல்லப்பா. இருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த யூத்ல ஒரு சர்டன் கியூட்னஸ் அந்த லைக் அந்த அந்த ஃபேஸ் லைக் அந்த அந்த எல்லாருக்குமே அந்த யூத்லன்னு ஒரு அக்கா இந்த வயசுலயே நீங்க அந்த டைம்ல இட் வாஸ் லைக் நைஸ். பட் நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் என்னோட பாலிசி இஸ் லைக் பெரும்பாலும் நம்ம இந்த பியூட்டி அண்ட் இந்த இந்த ஃபேஸ் அண்ட் இதை விட லைக் எனக்கு வந்துட்டு நீ சொன்ன மாதிரி எப்படி இல்லை என்னோட பர்பஸ் வந்துட்டு பூமியை சம்மந்தப்பட்டது, அனிமல் சம்மந்தப்பட்டது, இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அங்க போகும்போது வந்துட்டு எல்லாம் மண்ணோட மண்ணா இயற்கை. நம்ம வி ஆல் கேம் ஃப்ரம் நேச்சர். ஆஷஸ் டு ஆஷஸ், டஸ்ட் டு டஸ்ட் மாதிரி தான். இதுல இந்த ஒரு 4 நாள் வாழ்க்கைக்கு இந்த லுக்ஸ் மேலயும் எக்ஸ்டர்னல் அப்பியரன்சஸ் மேல இவ்ளோ ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லைங்கள. பட் அதில் ஜட்ஜ்மெண்ட் கூட லைக்கணும் அவங்களோட கலரோட ஸ்கின்னை வச்சோ இல்லை அவங்களோட பர்சனல் சாய்ஸஸ் லைக் இந்த ஹேட்ரட் டுவர்ட்ஸ் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அவங்களுக்கு அந்த மாதிரி லைக் நீ ஃபேஸ் ஃபிகர் வாட் ஜெண்டர் ஆர் யூ இட் டசன்ட் மேட்டர் வெரி என்ன எனர்ஜி ஜட்ஜ்மெண்டல். யூ யூ கேரிங்கிறது. ஸோ ஃபார் மீ வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ வாஸ் சோ கிரேட் தென் ஐ வுட் ஹவ் பீன் த நம்பர் 1 ஹீரோயின் இல்லையா. அக்கா So அதுக்கா அது point is அவங்க there was always Gautami and Kushbu who were better looking than me and Ramya Krishnan, all of them who were better talented, better looking than me, doing better, bigger films. I never achieved that kind of a success. எனக்கு இன்ஃபேக்ட் ராசி இல்லாத நடிகன் தான் பேரு. அது மாத்தினது வந்துட்டு ஒன்லி ஆஃப்டர் ராசுகுட்டி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அது மாறுச்சு. ராசுகுட்டி. அக்கா ராசுகுட்டி வந்து உங்களுக்கு வந்து இப்ப பாக்கியராஜ் சார் இஸ் நோ மோர். ஆமா, வெரி சேட். எப்படிக்கா எனக்கு என்ன எனக்கு எனக்கு ரொம்ப ஏன்னா பெரிய பெரிய அவங்க இல்ல கிட்ட என்ன ஆச்சுன்னா தமிழ்ல வந்து நான் பிடிச்ச மாப்பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், சூப்பர் ஹிட் ஆச்சு. ம். அதை பேஸ் பண்ணி ஒரு 10 படம் சைன் பண்ணேன். மிச்சம் அத்தனையும் ஊத்திக்கிச்சு. ம். அதே நான் பிடிச்ச மாப்பிள்ளைய வந்து ஜெயம் ரவி அப்பா தெலுங்கு ரைட்ஸ் வாங்கி மாமகாருன்னு பண்ணினாரு. நான் பண்ண கேரக்டர் தான் தெலுங்குல பண்ணேன். சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதை பேஸ் பண்ணி இன்னொரு 10 தெலுங்கு படம் சைன் பண்ணேன். அதுவும் ஊத்திக்கிச்சு. ஸோ அட் அ டைம் வந்து 3 வருஷத்துல 35 படம் பண்ணேன். அதில் 1 2 மிச்சம் அத்தனையும் ஊத்திக்கிச்சு. மீரம் ஃப்ளாப்பு. சாங் தான் ஹிட்டே தவிர படம் ஃப்ளாப்பு. எக்ஸ்பெக்டேஷன் அடிக்கும், படம் ஓடல. ஸோ ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, ராசி இல்லாத நடிகைன்னு பேப்பர்லலாம் எழுத ஆரம்பிச்சு நமக்கு வேலை இல்லாமல் போச்சு. 92 வாக்கில் இருக்கும். அப்போ தான் நான் அது ஓப்பனாக விஷயம் ஒன்று தேவர் மகன் வந்துச்சு எனக்கு. ஓகே. அதில் முதல்ல வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மீனா பண்ண வேண்டியது ரேவதிக்கு மேடம் கேரக்டர். ஓகே. நான் கௌதமி மேடம் கேரக்டர். ஓகே. சைன் பண்ணினா படம் சைன் பண்ணிட்டு காஸ்டியூம் ஃபிட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்தோம். நடுவில் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஆளு படத்துக்கே என்ன வேணும்னு அவர் என்ன சின்ன வயசுல அம்மா வீட்டில் பார்த்து கேட்டிருக்காரு. அம்மா சொன்னாங்க பொண்ணு சினிமாவில் கொண்டு வர ஐடியாலே இல்லை ராஜா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து சிந்துஜா ரோல் அந்த இது சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம். சிந்துஜா ரோலுக்கு அப்பதான் நம்ம இந்த எல்லா படத்தையும் சைன் பண்ணிட்டு டேட் இல்லை. அடுத்தது பவுனுக்கு தான் கேட்டாரு. அப்பவும் பாட்டி டேட் இல்லைன்னுட்டாங்க. நெக்ஸ்ட் ராசுகுட்டிக்கு கேட்கும் போது தேவர் மகன் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டோன்ட்டாங்க. அட போங்கடா ச்சே
இந்த பொண்ணோட என்ன டேட்டே கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் வேலைய பார்க்காதா நம்மளோட அப்டின்னாரு பாக்யராஜ் சார் என்ன. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு, "சார் எப்படி அந்த பொண்ணுக்கு எல்லாம் எந்த படமும் ஓடல. அது ராசி இல்லாத நடிகைன்னு. இப்படி தான்டா பானுப்பிரியா பத்தியும் சொன்னாங்க. நம்ம படத்துக்கு அப்புறம் ஹிட் ஆகல. எனக்கு ராசி இல்ல அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சூப்பர். அந்த பொண்ணு எனக்கு லட்சுமி மாத்தி அந்த பொண்ணு சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். நல்ல டேலண்ட் பொண்ணு. நான் அதோட படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம படத்துல ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை. எனக்கு மட்டும் இல்ல பூர்ணிமாக்கும் ஆசை. நல்ல டேலண்டான பொண்ணுன்னு படம் ஓடாததுனால அது அவ தப்பு இல்ல. எல்லா படத்துலயும் அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. தான் குடுத்த கதாபாத்திரம் நல்லா செஞ்சிருக்கு அப்படின்னு அவரு டீமோட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு தெரியாது எதுவுமே. காஸ்டியூம் ஃபிட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு. திடீர்னு வந்துட்டு எங்க மேனேஜர் பாக்யராஜ் சார் மேனேஜர் பழனிசாமி அண்ணன் ஃபோன் பண்ணி பாட்டிக்கிட்ட சொல்றாரு. அம்மா இந்த மாரி படம் ஸ்டார் காஸ்ட்டே மொத்தமா மாறுதாமே! கமல் சாரோட படம். மீனா அவங்க போயிட்டாங்க. இப்ப ரேவதி மேடமும், கௌதமி மேடமும் இருக்காங்க. அப்பவும் பாட்டி சொன்னாங்கல்ல, யார் இருந்தா என்ன? பாப்பா செகண்ட் ஹீரோயின் அந்த ரோல் தான் அப்படி. இல்ல எல்லாரையுமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ கன்ஃப்யூஷன் ஆயிருக்கு. பாப்பாவும் இல்ல. பாப்பாவோட ரோலுக்கு தான் அப்ப எங்க பாட்டி சொன்னாங்க, "இல்ல எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணலையேன்னு." "இல்லம்மா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு." சரி. அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா இருந்தா, எங்களுக்கு சொல்லாம என் பேத்திய ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மொத்த டேட்டும் பாக்யராஜ் சார்து தான். ஸோ தேவர் மகனுக்கு குடுத்த அந்த 40 நாள் டேட்ட தான் ராசுகுட்டிக்கு குடுத்தோம். ஏன்னா பாக்யராஜ் சார் ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாமே எடுக்க மாட்டார். ஸோ இங்க தான் வள்ளூர் கோட்டம் பக்கத்துல பாக்யா ஸ்டுடியோல தான் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட். காஸ்டியூம் எல்லாம் பூர்ணிமா அக்கா தான் பண்ணாங்க அதுக்கு ஃபுல்லாவே. ஸோ ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம், நாங்க ஷூட்டிங் பண்ணும்போது பாக்யராஜ் சார் வந்துட்டு ரொம்ப ரிசர்வ்டு. அவர் அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கும் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்றது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம், ஓகே கேரக்டர் பேர் என்ன சார்?" அப்படின்னு கேட்டேன். "இன்னும் பேர் தாம்மா வைக்கல அதுக்கு. நீயே ஒரு நல்ல பேர் என் பாட்டி பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ருக்மணின்னு வச்சுக்கிட்டா" அப்படின்னு. வச்சுக்கம்மா. ருக்கு ருக்குன்னு அடியே புள்ள ருக்குன்னு கூப்பிடுறதுக்கும் காமெடியா இருக்கும்" அப்படின்னாரு. ஸோ அந்த பேர் ருக்மணி கூட ராசுகுட்டியில பாக்யராஜ் சார் என் பாட்டி பேர் தான் நான் வச்சேன். பேர் எழுதல. கேரக்டர் மாத்திரம் தான் எழுதியிருந்தாரு. அவரோட டீம் இருக்கும் ரத்னம் அசோசியேட். ரத்னம் தான் என் கூட இன்டராக்ட் பண்றது. பாக்யராஜ் சார் வெரி ரிசர்வ்ட். நமக்கு டான்ஸ் ஆடவே பிடிக்காது. நான் சூப்பர் டான்சர். ஸோ சாங் வர டைம்ல தான் வந்துட்டு அந்த பாளையத்து பொண்ணு நானு. "எட போம்மா இந்த இந்த டான்ஸ் புலிஸ் ஆடுறதுக்காக கரெக்ட்டா மாமி நீ கரெக்ட்டா ஸ்டெப் எல்லா ஸ்டெப்பும் ஐஸ்வர்யாக்கு குடுத்துரு. நான்லாம் அவ்வளோலாம் ஆட மாட்டேன்னு" அவருக்கு ஹோலி ஹோலி சாங் போது அந்த மாரி தான். "சார் நீங்க கவலைப்படாதீங்க. 1, 2, 3, 4 நம்ம ஜாலியா ஆடலாம்" அப்படின்னு. ஓகேம்மா எல்லாம் வரும். இந்த டான்ஸ் மட்டும் நமக்கு வராது" அப்படின்பாரு அவரு. ஸோ அவருக்கு டான்ஸ் பிடிக்காது. ஸோ அது மட்டும் தான் தவிர ஹி வாஸ் அ வெரி ரிசர்வ்ட் அண்ட் குவைட் மேன். ஆனா, அந்த ராசுகுட்டி சூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு எஜமான், மத்த படங்கள் எல்லாமே வந்து, அந்த ராசிலாட இல்லாத நடிகைங்கிற அந்த பேர் பேர மாறுச்சு. மாத்துது. ஸோ அந்த அந்த கிரெடிட் வந்து நம்ம அது ஏன்னா அவரு தைரியமா ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. அப்ப படங்களும் இல்ல எனக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து, "சார் இந்த பொண்ணு போட்டாலே படம் ஊத்திக்கும்னாங்க." அப்படியே சொன்னாங்க. அவரு சொன்னாரு, "டேய் என்னுடைய எழுத்துல, என் கதையில, என் ஸ்கிரிப்ட்ல அவர் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ன்னா அவரு தான். எனக்கு ஆமாமா. நம்பிக்கை இருக்குடா. இப்படிதான் அந்த பொண்ணு பண்ணட்டும்" அப்படின்னு. ஸோ அந்த அந்த படம் ஹிட் ஆனது வந்து எனக்கு திருப்பு முனையா என் வாழ்க்கையில அந்த படம் தான் அமைஞ்சுச்சு. எஜமான் வந்து சாங்கும் சரி 2 சாங் உங்களுக்கு தான் இருக்கு அதுல. ஆமா. அதுக்கப்புறம் தான் வந்தது எஜமானு. ஆ. எஜமான், உள்ளே விலை, பிறந்தாலும் அதுக்கப்புறம் கன்டினியூஸா 3, 4 படம் ஹிட் ஆச்சு. அப்புறம் தான் ஆ. நம்ம சொதப்பிக்கிட்டு போயி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எஜமான் செம்ம இல்லக்கா. அதுவும் ராக்குமுத்து ராக்கு சாங் வந்து சாங் லைக் ஆமா. வந்தீங்க தான். தட் வாஸ் வண்டர்ஃபுல். ஷூட்டிங் வித் ரஜினி அங்கிளே இட் வாஸ் வண்டர்ஃபுல். அவரு குழந்தையா தெரிஞ்சு பார்த்துட்டு, அவரே சொன்னார் லைக், "சார் என்ன சார் இது? மீனும் சைல்ட் ஆர்டிஸ்ட் சார் எல்லாம் குழந்தையா நடிச்சதுங்க. இப்ப ஹீரோயினா கொண்டு வந்து போட்டுட்டீங்களே சார்" அப்படின்னு அவருக்கு இப்ப நீங்க ஸ்டில் வாங்கிட்டு ஐஸ்கிரீம்லாம் பண்ணி அனுப்புவாங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க அவரோட ஒர்க் பண்ணும்போது. எப்படிக்கா ரஜினி சார் செட்ல வந்து முதல் நாளே அவர சவுக்கால் அடிக்க வேண்டிய சீன் வச்சாங்கடா. எனக்கு கையெல்லாம் உதறிடுச்சு. போய் ராஜமன்றில தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எடுத்தோம். அப்புறம் பொள்ளாச்சியில தான் அந்த வானவராயர் ஷூட் பண்ண வீடும் பேர் ஓனர் பேரும் ஜமீன்தார் பேர் வானவராயர். ஓஹோ! முதல்ல ராஜமந்திரில எடுத்தபோது முதல் சீன் இந்த சவுக்கால் அடிக்கிற சீன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு. ரெடி ஆயிட்டு ஸ்பாட்ல போறேன். மீனா, மனோரமா ஆச்சி எல்லாரும் இருக்காங்க. ஆச்சிட்டுலாம் போய் எல்லாம் ஆசீர்வாதம் ஆயிட்டு லைக் என்னன்னா, "வாங்கம்மா சவுக்குப்படின்னு" உதயகுமார் சார், டைரக்டர் சார்ன்னு. "ரஜினி சார் வெளுத்து வாங்க போறீங்க சவுக்கால்ன்னு." நான் நெனச்சேன், எனக்கு சாவுமணி அடிக்கிறதுக்கு இந்த டைரக்டர் நிச்சயம் பண்ணிட்டான் போல இருக்கு. ஏன்னா அப்பதான் மன்னன் படத்துல விஜயசாந்தி மேடம் அரைஞ்சதுக்கு. ஆமா. ஆரம்பிச்சது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சுல. நம்மத்தோ கொளுத்தியே போட்டுற போறாங்க. அவங்க வீட்ல இது பண்ணினாங்கன்னா, நம்மளத்தோ கண்டிப்பா இங்க
நான் పాటిట சொன்னேன். రాజమండ్రిలోనే ఇల్లు చూడు. చెన్నై తమిళనాడు తిరిగిపోయేది కాదు. ఈడన ఆడనే పాతి పెట్టేస్తాడు அப்படின்னு நான் பாட்டிட்ட. நல்ல எப்படி பாட்டி இந்த சீன் பண்ண நீ ஒண்ணும் பயப்படாத சாமி அப்புறம் பார்த்தா இல்ல நீ கவலைப்படாதீங்க. அடிச்சு முடிச்சு கடைசியில அவர் கால்லயே நீங்க விழுந்து அது அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே. போயேங்க இப்படின்னு. ஹாய் அங்கிள், அங்கிள் கால்லாம் விழுந்துட்டேன். நல்லா இருக்கண்ணா, எப்படிடா இருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு, இந்த சவுக்கு இப்படி கையில வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் ட்ராலியில போதா என் கையில டக 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 டகன்னு இங்க உதறுதுன்னு. ரஜினி அங்கிள் இப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்கணுமா? அப்படின்ட்டு அங்கிள் இப்படி பார்த்துட்டுல, பயப்படாத சாந்தி, நல்லா அடி, நிறைய காசு வாங்கியிருக்கேன்னு. அங்கிள் சும்மா இருங்க அங்கிள், எனக்கே இங்க உதறுது, நீங்க வேற போட்டு எதுக்கு இப்படி வயித்த பிசையுது ஏற்கனவே எனக்கு அப்படின்னு. ஒண்ணும் இல்ல கண்ணா, சீன்ல கடைசியில மாறுதுல்ல அதனால. எனக்கு யார பத்தி கவலை கிடையாதுங்க. உங்க ரசிகர்கள பத்தி தான்னு. போட்டு பின்னி பெடல் எடுத்துருவாங்களே அப்படின்னா. இல்ல, இல்ல. இது பாசிட்டிவா விரும்புற கேரக்டர் தானே. மானத்த காக்கறதுக்காக தானே பொய் சொல்லி அதுக்கப்புறம் அது இந்த மாரி ஆவுது. ஏன்னா 2 அடி அடிச்ச உடனே நான் ஐயான்னு விழுந்துருவேன் நான். அப்பா பொண்ணு நல்லா இருந்தீங்க. இதுவே 2 அடிச்ச உடனே ஸ்லோ மோஷன்ல ஏய் நான் 2 பிளாசறதுக்குள்ளாரே இங்க எனக்கு வெலத்து போது. இதுல அப்பல்லாம் வந்துட்டு இப்பவாவது 4 கேமரா ஓட்டிடுவாங்க. ஸ்லோமோ எல்லாமே முடிச்சிடலாம். அப்போல்லாம் ஸ்லோ மோஷன்ல வேற இதுக்கு இன்னொரு ஷாட்டா? எனக்கே பயமா இருக்கு அவர் அடிக்கிறதுக்கு அப்படின்னு. பட் அந்த ஒரு சீன் மட்டும் தான் பயந்தேன். என்னன்னா அந்த சாங் எடுத்தோம் பாரு, அந்த ரெயின் சாங். ஆமா. இந்த சோ கால் கிளாமரஸ் சாங். நல்ல பீக் டிசம்பர்ல பொள்ளாச்சியில சுடு தண்ணியெல்லாம் வச்சிருந்தாங்க. மேல ஊத்திட்டு கீத்திட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். 3 நாள் கண்டினியூஸா ஷூட் பண்ணின்னு ரகு மாஸ்டர் தான் கோரியோகிராஃபி. நடுவுல ஜுரம் வந்துருச்சு. நம்மலாம் அப்பலாம் யார்ட்டயும் சொல்ல எதுவும் கூடாது. நம்ம ஜுரத்தோட ஜுரத்தோட 2வது நாள்லேருந்து ஜுரத்தோட நடிச்சிட்டு இருக்கேன். 3வது நாளு பீக் ஏறிடுச்சு போல இருக்கு ஜன்னி. நைட்டு பிரேக் விடுவாங்க பாரு அந்த 9 மணிக்கு. சாப்பாடுன்னு அந்த வானம் வர்றது எங்கேயாவது ஓரமா போயிட்டு இந்த மரக்கட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க பாரு, குளிர் வேற. அண்ட் நம்ம அந்த அந்த சாந்தாலி சாரி வேற, கிளாம் அந்த சாரி. என்னதான் போட்டிருந்தாலும் நானே அந்த குளிருக்கு வந்துட்டு உள்ளார லெகின்ஸு, லைக்ரா டைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் அதையும் மீறி அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாரி ஜில்லுன்னு டிசம்பர் மாசம் பொள்ளாச்சியில ஏறுது குளிரு. இழுத்து போத்தி சுருண்டுட்டு நான் படுத்துட்டேன். பாட்டி ரூம்ல இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு லாட்ஜ் தான் மணீஷ் லாட்ஜ்ன்னு இருந்துச்சு அங்க. மனிஷ். அது மட்டும் தான் இருந்துச்சு. அப்பதான் வந்து எஜமான் டைம்ல சக்திஸ் ஹோட்டலும் கட்டியிருந்தாங்க பொள்ளாச்சியில. பாட்டி ரூம்ல இருந்தாங்க. ஏன்னா 2 நாள் நைட்டு அவங்க அவங்க சாப்பாடுலாம் குடுத்து போயாச்சு அவங்க. ஸ்டாஃப் மாத்திரம் தான் இருந்தாங்க. எங்க அப்பா இப்ப கோயம்புத்தூர்ல போஸ்டிங். கவர்மெண்ட் அங்க இருந்தாரு ஒரு ஆஃபீஸ்ல. ஷாட் முடிஞ்சு தேடுறாங்க யூனிட் மொத்தம். எங்க ஐஸ்வர்யா? எங்க ஐஸ்வர்யா? ஹீரோயின் ரெடி, ஷாட் ரெடி, ஷாட் ரெடி. நம்ம ஆளுங்க தான் பறப்பானுங்களே. அசிஸ்டன்ட் டைரக்டர். எங்கம்மா அந்த பொண்ணு? அப்பல்லாம் கேரவேன் கூட இல்லல்ல. எங்கம்மா போச்சு அந்த பொண்ணு? எங்கம்மா போச்சு அந்த பொண்ணு? எங்க போச்சுன்னு யூனிட்டே தேடுது. என் ஸ்டாஃப்பும் தேடுறாங்க. அவங்களுக்கும் தெரியாது.